அண்மை செய்தி. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கல் ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய சில நிமிடங்களிலேயே அமெரிக்காவும் அந்த தாக்குதலில் இணைந்தது. தொடர்ச்சியாக ஈரானின் பல்வேறு பகுதிகளில் குண்டுமழை பொழிய தொடங்கின. இந்நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்திருப்பதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்குதலில் கமேனியின் மகள், மருமகன், பேர குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய காமேனி கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இறந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாக்குதலில் அயதுல்லா கமேனியின் மகள், மருமகள், பேர குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. இதனையொட்டி 40 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலை பழி தீர்க்காமல் ஓயப் போவதில்லை என்று ஈரான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காமேனியை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே அவர் கொல்லப்பட்ட போதே அமெரிக்கா இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அப்பொழுது பேசிய ட்ரம்ப் அவர்கள் ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனி உயிரிழந்திருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனி உயிரிழந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். உலக வரலாற்றிலேயே மிக மோசமான தலைவர் இறந்துவிட்டதாக ட்ரம்ப் கருத்து தெரிவித்திருந்தார். காமேனியின் இறப்பால் ஈரான் மக்களுக்கு மட்டுமின்றி அமெரிக்க மக்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாக ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஈரான் தலைநகரின் டெஹ்ரானில் அந்நாட்டின் உச்ச தலைவரான காமேனியின் மாளிகை தகர்த்தப்பட்டது. மாளிகையின் மீது 7 குண்டுகள் வீசி தகர்த்ததாக இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. காமேனியை பொறுத்த வரைக்குமே 1939 பிறந்த காமேனி 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர். 1989 முதல் உச்ச தலைவராக இருந்த ரூஹல்லா கோமேனியின் மறைவுக்கு பிறகாக அந்த பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரானின் அரசியலமைப்பின்படி உச்ச தலைவர் என்பது அதிபரை விடவும் அதிக அதிகாரம் கொண்ட ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது. ராணுவம், நீதித்துறை, ஊடகங்கள் மற்றும் வெளியுறவு கொள்கை என அனைத்திலும் இவருடைய முடிவுதான் இறுதியான முடிவாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் மிக பலம் வாய்ந்த புரட்சிகர காவல் படையை நேரடியாக காமேனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கிய நிலையில் தற்பொழுது அவர் கொல்லப்பட்டிருப்பது என்பது ஈரான் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு நாங்கள் பழி வாங்காமல் விடமாட்டோம் என்று ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.